அசைவ உணவு பிரியர்களின் முதல் தேர்வாக உள்ளது பிரியாணி. சென்னையில் பல்வேறு உணவகங்களில் பிரியாணி விற்பனை செய்யப்பட்டாலும் குறிப்பிட்ட கடைகள் பிரியாணிக்கு என்றே பிரத்யேகமாக உள்ளது. அப்படிப்பட்ட கடைகளில் ஒன்றுதான் SS ஹைதராபாத் பிரியாணி. அந்த கடையில் உணவில் புழு இருந்ததாக வாடிக்கையாளர் அளித்த புகார் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. SS ஹைதராபாத் பிரியாணி கடை பல கிளைகள் தொடங்கப்பட்டு பிரபலமாக விளங்கி வருகிறது. மேற்கு மாம்பலம் பிருந்தாவன் தெருவில் அமைந்துள்ள SS ஹைதராபாத் கடையில் பிரியாணி வாங்க கூட்டம் எப்போதுமே அலைமோதும். அதேபோல இந்த கிளையில் நேற்று மாலை படுஜோராக வியாபாரம் நடந்து வந்த வேளையில் அப்போது கடைக்கு வந்த வாடிக்கையாளர்கள் சத்யபிரகாஷ் மற்றும் நிபி நெல்சன் ஆகியோர் சிக்கன் பிரியாணி மற்றும் கிரில் சிக்கனை ஆர்டர் செய்துள்ளனர். சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது அந்த உணவில் புழு இருந்ததால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதனால் அருகில் உணவை உட்கொண்ட வாடிக்கையாளர்கள் என அனைவரும் பிரியாணி கடை ஊழியர்களிடம் இது குறித்து கேட்டபோது முறையான பதிலளிக்காமல் இருந்ததாக கூறப்படுகிறது. உடனடியாக வாடிக்கையாளர் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு உணவில் புழு இருந்தது குறித்து தக்க ஆதாரத்தோடு புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதாசிவம் சம்பந்தப்பட்ட SS ஹைதராபாத் கடைக்கு சென்று சுமார் 3 மணி நேரமாக கிச்சன் மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை ஆய்வு செய்து வாடிக்கையாளர் புழு இருந்ததாக கூறப்பட்ட உணவை சீலிட்டு ஆய்வுக்காக கட்டைப்பையில் போட்டு ஆட்டோவில் எடுத்துச் சென்றார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதாசிவம் உணவில் புழு இருந்ததாக வாடிக்கையாளர் அளித்த புகாரின் பேரில் கடைக்கு வந்து சம்பந்தப்பட்ட உணவை பறிமுதல் செய்து ஆய்வுக்காக எடுத்துச் செல்வதாகவும் தற்காலிகமாக கடையை மூடக்கூறி நோட்டீஸ் கொடுத்திருப்பதாகவும் கடையை சுத்தம் செய்யுமாறு அறிவுறுத்தி இருப்பதாகவும் தெரிவித்தார். பிரியாணியில் புழு இருந்த விவகாரம் தொடர்பாக வாடிக்கையாளருக்கும் கடை நிர்வாகத்திற்கும் பிரச்சனை ஏற்பட்டதால் காவல்துறையினரும் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். கடந்த செப்டம்பர் மாதம் கொடுங்கையூரில் செயல்படும் SS ஹைதராபாத் பிரியாணி கடையில் பிரியாணி சாப்பிட்டு வாந்தி மயக்கமடைந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு சீல் வைக்கும் நடவடிக்கை மேற்கொண்டனர். மேலும் பிரியாணி தயாரிக்கும் கூடத்திலும் சோதனை மேற்கொண்ட நிலையில் மற்றொரு சம்பவம் அரங்கேறியிருப்பதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.